மதவாதம், கல்வி வியாபார கொள்கைக்கு எதிராக சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் படிப்பகம் எண்ணூர் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த பொதுவெளி கருத்தரங்கத்தினுடைய தலைவர், சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் படிப்பகத்தின் தலைவருமான மரியாதைக்குரிய தோழர் ஹரிஹரன் அவர்களே, வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் படிப்பகத்தினுடைய செயலர் மரியாதைக்குரிய தோழர் தமிழ்ச்செல்வன் அவர்களே, முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய படிப்பக நிர்வாகிகள் மரியாதைக்குரிய தோழர் மோகன் அவர்களே, தணிகை செல்வன் அவர்களே, செந்தில்குமார் அவர்களே, தியாகராஜன் அவர்களே, முனியசாமி அவர்களே, விஷாந்த் அவர்களே, லோகேஷ் அவர்களே, அகஸ்டின் அவர்களே, இங்கே எனக்கு பின்னால் ஆட்சியில் இந்துத்துவம் விளைவுகள் சவால்கள் என்ற தலைப்பிலே பேச இருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திராவிடர் விடுதலை கழகத்துடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் விடுதலை ராஜேந்திரன் அவர்களே, நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற இந்த அமைப்பினுடைய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய தோழர் பார்த்தசாரதி அவர்களே, இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எழுத்தாளரும் ஆய்வாளருமான மரியாதைக்குரிய தோழர் பகத்சிங் அவர்களே, சிந்திக்கக்கூடிய வகையிலே சிறப்பாக ஒரு கலை நிகழ்ச்சியை நம் முன்னால் பலகுற நிகழ்ச்சியாக நிகழ்த்தி தொடங்கி வைத்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வை தொடங்கி வைத்திருக்கக்கூடிய தோழர் ராஜ்கமல் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தந்தை பெரியார் திராவிடர் கழகம், அம்பேத்கர் சிறுத்தைகள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளை சார்ந்த தோழர்களே, நண்பர்களே, பகுதிவாழ் பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை உரிதாக்குகின்றேன். இந்தியாவில் பிரிட்டிஷ்கார ஆட்சி காலத்தில் பல்வேறு வகையான கொடுமைக்கு ஆளான மக்கள் அப்படின்னு சொல்லும் பொழுதே, அப்ப பிரிட்டிஷ்கார ஆட்சிக்கு முன்னாடி யாருமே கொடுமையை அனுமதிக்கலையான்னு கேட்டக்கூடாது. காலம் காலமாக அனுபவித்து வந்த கொள்கை, அந்த கொடுமை, அதுல பிரிட்டிஷ்கார ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தின, அவ்வளவுதான். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கனிம வளங்களில் இருந்து விவசாயிகள் இந்த மண் சார்ந்து இந்த மக்களின் தேவை சார்ந்து உற்பத்தி செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் மான்செஸ்டருக்கு தேவையான, இங்கிலாந்துக்கு தேவையான பருத்தியை உற்பத்தி செய் என்று இங்க இருக்கக்கூடிய கோதுமை விவசாயியும் அரிசி விவசாயியும் கேழ்வரகு சோளம் பயிரிட்டுக் கொண்டிருந்த விவசாயியும் தன் உற்பத்தியே மாற்ற செய்ததுதான் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய மிகப்பெரிய தாக்குதல், விவசாயியின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல். இந்த நாட்டிலே தொழிற்சாலைகள் உருவாக்கப்படாமல் அந்த தொழிற்சாலைகள் வெளிநாட்டிலே உருவானது. இந்த நாட்டில் இருக்கும் வளம், இந்த நாட்டில் இருக்கும் மக்கள் உழைப்பு அனைத்துமே பிரிட்டிஷ்காரர்கள் செல்வ செழிப்போடு வாழ்வதற்காக பயன்பட்ட காலகட்டம் அது. இந்த காலகட்டத்தில் தான் கல்விக்கான போராட்டம், எந்த கல்வியை கொண்டு பிரிட்டிஷ்கார நம்மை ஆட்சி செய்கிறானோ அதே கல்வியை நாமும் பெற வேண்டும் என்கின்ற ஒரு போராட்டம் நிகழ்ந்தது. இந்த போராட்டத்தினுடைய உச்சத்தில் பார்த்தீர்களேயானால், ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து 2 பேர் லண்டன் போய் பாரிஸ்டர் பட்டம் பெற்றார்கள். பலர் பாரிஸ்டர் பட்டம் பெற்றிருக்கிறாங்க. பண்டிட் ஜவஹர்லால் நேரு பாரிஸ்டர் பட்டம் பெற்றிருக்கிறார். ஆனால் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அந்த பல்கலைக்கழகத்திற்கு 4 பக்கத்தில் நுழைவார்கள் என்றால் 4 பக்கத்தில் அவருக்காக கார் நிற்க முடியும். அவர் எந்த பக்கத்தில் போனாலும் கார் காத்துக்கிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு செல்வ செழிப்பானவர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, தேசபிதா மகாத்மா என்று அழைக்கப்படுகின்ற மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி லண்டனுக்கு போனார், பாரிஸ்டர் படிக்க போனார். நண்பர்கள் எல்லாம் பணத்தை வாரி கொடுத்து தான் அனுப்பினார்கள். பிச்சை எல்லாம் எடுக்கல, ஸ்காலர்ஷிப் எல்லாம் வாங்கல.
எல்லோரும் வந்த பிறகு கடைசி மாணவனாக வந்து தான் அமரக்கூடிய கோணியை தானே கொண்டு வந்து அந்த கோணி தான் உட்கார்ந்து படித்த பிறகு வெளியில போகும்போது தான் கோணியை தானே கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒடுக்குமுறையிலிருந்து ஒரு மாணவன் மிளிர்ந்து அவருடைய காலகட்டத்தில் அவரை விட அதிகமான நூல்கள் படிக்காதவர் என்றொன்று உண்டு என்றால் அது அண்ணல் அம்பேத்கர். அவரும் பாரிஸ்டர் படித்தார். அதே போன்று மிகவும் ஒடுக்குமுறைக்குள்ளான மிகவும் பிற்பட்டு கிடந்த கல்வியில் பெரிய நபர்கள் என்று சொல்ல முடியாத உழைப்பை மட்டுமே உயிரை பணயம் வைத்து உழைக்கின்ற ஒரு வர்க்கம் ஒன்று உண்டு என்று சொன்னால் அது மீன்பிடி தொழிலாளி வர்க்கம் என்பதை உலகத்தில் யாராலும் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த மீன்பிடி தொழிலாளி வர்க்கத்தில் இருந்து ஒருவர் பாரிஸ்டர் பட்டத்துக்கு போனார். அதுதான் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர். இங்கே மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், சிந்தனை சிற்பி சிங்காரவேலர், அம்பேத்கர் என்று பட்டியல் போட்டால் மற்றவர்களுக்கும் இவர்களுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கணும்ல. நேருவை பொறுத்த வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணணும், பணம் சம்பாதிக்கணும் அவசியமே இல்லை. பரம்பரையாக பணக்காரர். ஆனால் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்திக்கு அப்படி கிடையாது. பிராக்டிஸ் பண்ணணும், பணம் வேணும். ஏழ்மை நிலையிலிருந்து போனவர் அம்பேத்கர். பிராக்டிஸ் பண்ணணும், பணம் வேணும். உழைக்கின்ற வர்க்கத்திலே இருந்து போனவர் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர். பிராக்டிஸ் ரொம்ப முக்கியம். தன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்படி இருக்கின்ற சூழலில் இந்த மூன்று பேருக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தானா அதை புரிந்து கொண்டால்தான் தேசிய கல்விக் கொள்கை 2016 நாம் உள்வாங்க முடியும் நினைக்கிறேன். சிங்காரவேலர் பார்வையிலிருந்து, அம்பேத்கர் பார்வையிலிருந்து, தந்தை பெரியார் பார்வையிலிருந்து இந்த சிக்கலை எவ்வாறு அணுகுவது அதுதான் ரொம்ப முக்கியம். மக்கள் சார்ந்து, மண் சார்ந்து இங்க இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தோழர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தோழர்கள், இந்திய தேசிய காங்கிரஸை சார்ந்த தோழர்கள் உள்ளிட்ட அந்த தோழர்களுடைய பிள்ளைகள், அந்த நிர்வாகியோட பிள்ளை, அந்த கழக செயலாளர் இருப்பாரு, இந்த பகுதி செயலாளர் இருப்பாரு, அந்த பிள்ளை படிக்கணும்ல. அந்த பிள்ளை எம்பிபிஎஸ் படிக்க வேண்டாமா? அந்த பிள்ளை டாக்டருக்கு படிக்க வேண்டாமா? அப்படி இந்த பகுதியில வாழக்கூடிய ஒவ்வொரு தோழருடைய பிள்ளையும், ஒவ்வொரு குடிமகனுடைய பிள்ளையும் உயர்கல்வி பெற வேண்டும் என்றால் அதற்கு சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் என்ன சொன்னார், அம்பேத்கர் என்ன சொன்னார், தந்தை பெரியார் என்ன சொன்னார், இன்று மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளவில்லை என்று சொன்னால் நம் பிள்ளைகளுடைய எதிர்காலம், நம் கல்வி, நாம் கட்டி வைத்திருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் எதுவுமே காணாமல் போயிடும். அதனாலதான் காணல் நீராகுமோ கல்வி அப்படின்ற தலைப்பு கொடுத்திருக்காங்க. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவர்கள் பாரிஸ்டர் பட்டம் படிச்சதுக்கு அப்புறம் நேரா தென்னாப்பிரிக்காவுக்கு போயிட்டார் பிராக்டிஸ் பண்றது. பெஸ்ட் லாயர். அவரை விட ஒரு சிறந்த வழக்கறிஞரை நீங்க பார்க்கவே முடியாது. சவுத் ஆப்பிரிக்காவில் நிரூபித்தார். தான் ஒரு சிறந்த வழக்கறிஞர் என்பதை நிரூபித்தார். வழக்குகளை எவ்வளவு லாகுவாக வெற்றி பெற முடியும் என்பதை நிரூபித்து காட்டியவர். அதற்கு பிறகுதான் அவர் இந்தியாவுக்கு வர்றார். ஆனால் அம்பேத்கர் அவர்கள் படிச்சு முடிச்ச அடுத்த நொடி மீண்டும் இந்தியாவிற்கு தான் வந்தார். முதல் எம்ஏ வாங்கிட்டு இந்தியாவுக்கு தான் வந்தார். டாக்டர் பட்டம் பெற்ற பிறகு இந்தியாவுக்கு தான் வந்தார். இரண்டாவது டாக்டர் பட்டம் பெற்ற பிறகும் இந்தியாவுக்கு தான் வந்தார். ஏன் திரும்ப திரும்ப இந்தியாவுக்கே நேராக வந்தார்? இங்கே இருக்கக்கூடிய உழைக்கின்ற மக்களுடைய சமத்துவத்திற்கான போராட்டத்தை முன்னெடுத்து செல்வதற்கு, வக்கீல் தொழிலை வியாபாரமாக்குவதற்கு அல்ல. அதே போல்தான் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர்.
சமீபத்தில் மறைந்து போனார் நம்முடைய முனைவர் முத்து குலசேகரன் அவர்கள். அவரை பற்றி பல நூல்கள் எழுதியிருக்கிறார். பல தொகுப்பு வந்திருக்கு. எடுத்து படித்து பாருங்கள். சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்கள் வழக்குரைஞரான பிறகு ஒரு வழக்கை கூட ஒரு முதலாளிக்காக நடத்தியது கிடையாது. நடத்திய அனைத்து வழக்குகளும் உழைக்கின்ற மக்களுக்காக மட்டுமே நடத்தினார் என்பதுதான் சிங்காரவேலருடைய சிறப்பு. கல்வியின் நோக்கம் என்ன? கல்வியின் நோக்கம் என்பது காசு பண்ணுவது அல்ல என்பது சிங்காரவேலர். கல்வியின் நோக்கம் என்பது உடனே வேலை வாய்ப்பை தேடுவது அல்ல என்பது சிங்காரவேலர். கல்வியின் நோக்கம் என்பது சமத்துவத்திற்காக, உழைக்கின்ற வர்க்கத்திற்காக, தன் மக்களுக்காக, தன்னை சார்ந்தவனுக்காக தன் அறிவை பயன்படுத்துவது என்பதுதான் சிங்காரவேலர். அதைத்தான் அண்ணல் அம்பேத்கரும் செய்தார். அதைத்தான் பெரியாரும் செய்தார். இன்னைக்கு சென்னை பல்கலைக்கழகத்துடைய மெரினா வளாகம் இருக்கிறது, தமிழ் துறை இருக்கிறது. யாருடைய இடம்? சிந்தனை சிற்பி சிங்காரவேலருடைய இடம். சும்மா இல்லை, தன் சொத்தை இழக்கிறார். எதுக்கு இழக்கிறாரு? ஒரு கல்லூரி, ஒரு பல்கலைக்கழகம் உருவாகுவதற்கு. அப்ப கல்வியின் நோக்கம் காசு பண்ணுவதற்கா? யோசிச்சு பாருங்க. கல்வியின் நோக்கம் என்பது என்னை மட்டும் வளர்த்துக் கொள்வதற்கா? யோசித்து பாருங்க. இதை புரிந்து கொள்ளாமல் மோடி வித்தையை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. ஆர்எஸ்எஸ் சூழ்ச்சியை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. பிராமணிய கட்டுமானத்தை மீண்டும் நிறுவுவதற்கு முயற்சி நடப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. இதை புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நாம் 70 ஆண்டு காலமாக கட்டி வளர்த்தது அனைத்துமே காணல் நீராக போகும் என்பதை நாம் உணர்கிறோம். இப்ப புதுசா ஒரு கேள்வி வைக்கிறாங்க. என்ன கேள்வி வைக்கிறாங்கன்னா, இன்னும் கொள்கையை அறிவிக்கல. 1986 கொள்கை அறிவிச்சாங்க, 92 கொள்கை அறிவிச்சாங்க. அப்பெல்லாம் கொள்கை அறிவித்த பிறகுதானே எதிர்த்தீர்கள். கொள்கை அறிவிக்கவே இல்லையே, அதுக்குள்ள தெருவு போறீங்கன்னு கேட்டாங்க. ஆமா, ஒரு கல்வி குழு எவ்வாறு இயங்க வேண்டும் என்பதற்கு இந்தியாவில் ஒரு எடுத்துக்காட்டு உண்டு என்று சொன்னால் அது கோத்தாரி கல்விக்குழு. 1964 உருவாக்கப்பட்ட கோத்தாரி கல்விக்குழு 66 வரை 2 ஆண்டு காலம் மிகப்பெரிய ஆய்வை நடத்தியது. மக்கள் சார்ந்து எல்லோருக்கும் கல்வியை பரவலாக்குவது எப்படி, காசு இல்லாமல் மக்கள் கல்வி பெறுவது எப்படி என்று அந்த கல்விக்குழு ஆய்வு செய்தது. அது 1966 கொடுக்கப்பட்டு 1968 கல்விக் கொள்கையாக மாறியது. கோத்தாரி கல்விக்குழுவுடைய அந்த விவாதத்தினுடைய பயன்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, பீகார் மாநிலத்திலே இடதுசாரி தலைமையில் ஆசிரியர் அமைப்புகள் ஒரு வீறு கொண்ட போராட்டத்தை நடத்தினார்கள். அரசு பள்ளிகளை வலுப்படுத்த வேண்டும், அரசு பள்ளிகளை பரவலாக்க வேண்டும், அரசு கிராமம் தோறும் பள்ளிகளை திறக்க வேண்டும் என்ற ஒரு மகத்தான போராட்டம். தன்னுடைய பென்ஷனுக்காக அல்ல, தன்னுடைய சம்பள உயர்வுக்காக அல்ல, அரசு பள்ளிக்கூடத்தை திறக்கணும் என்பதற்காக அரசு பள்ளி ஆசிரியர்கள் கைதானார்கள், சிறை சென்றார்கள், துப்பாக்கி சூட்டுக்கு அவர்கள் பலியானார்கள், காயப்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு வீரம் செறிந்த போராட்டத்தை தூண்டியது எது? ஒரு கல்விக்குழு, கோத்தாரி கல்விக்குழு, அரசு அமைத்த கோத்தாரி கல்விக்குழு. ஒரு கல்விக்குழு அதான் செய்யும். 68 அந்த கல்விக்குழுவோட பரிந்துரை என்பது இந்திய அரசுடைய கல்வி கொள்கையாக அறிவிக்கப்பட்டது. அதுல என்னென்ன சொன்னாங்க? கோத்தாரி கல்விக்குழுல இந்திய மொழிகளை வளர்க்க வேண்டும், இந்திய மொழிகளை வளர்த்து அதற்குரிய பாடத்திட்ட பாடநூல்கள் உருவான பிறகு இந்திய மொழிகளில் தான் உயர்கல்வி. அவ்வாறு நீங்கள் மொழிகளை வளர்க்காத வரை, வளர்க்கின்ற வரை வேண்டுமானால் ஆங்கிலம் நீடித்துக் கொள்ளலாம். அருகமை பள்ளி அமைப்பில் பொதுப்பள்ளி மூலமாக கல்வி, வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல்ல படிக்கணும். எந்த பள்ளிக்குள்ள நுழைந்தாலும் எல்லா பள்ளிகளிலுமே கட்டுமான வசதிகள் ஒரே
பட்டதாரி கல்வி. அரசனுடைய மொத்த உற்பத்தியிலே 6% எப்போ 66ல 2016 இல்ல கல்விக்காக ஒதுக்க வேண்டும். அன்னைக்கு ஜிடிபில 6% ஒரு அர்த்தம் இருந்தது. காரணம் என்னன்னா அன்னைக்கு தனியார் துறை அவ்வளவா கிடையாது. அன்னைக்கு ஜிடிபி எது பப்ளிக் செக்டர்ல வந்ததுதான் மேஜர், விவசாய உற்பத்தியிலிருந்து வந்ததுதான் மேஜர். ஆனா இன்னைக்கு ஜிடிபி என்ன வெறும் அரசு துறையா? அப்ப வெறும் ஜிடிபி என்பதை கோட்டாரி சொன்னதற்கும் இன்று பேசுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அப்படியே நாம் நம்பிவிட முடியாது. இது 68 கல்விக்குழுவே மக்கள் மத்தியில் ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தியது. அதனால் நாங்கள் இறங்க வேண்டிய அவசியம் வரல. 86 92 கல்விக் கொள்கை அறிவிக்கும் பொழுது அன்றைய இருந்த காங்கிரஸ் அரசு மக்களிடம் கருத்து கேட்டோம் போய் சொல்லல. உலக வங்கி இந்திரா காந்தி அம்மையார் முதல் 1982 அமெரிக்காவுக்கு போறாங்க. 82 வரைக்கும் உலக வங்கியிடம் இந்தியா கடன் வாங்கல. கடன் வாங்காத ஒரு நாடு. IMF கிட்ட கடன் வாங்கல. என்றைக்கு உலக வங்கியிடம் கடன் வாங்க தொடங்கினோமோ, என்று IMF இடம் கடன் வாங்க தொடங்கினோமோ, அன்றையிலிருந்து அவர்கள் சொல்லுவதன்படிதான் நம்முடைய கொள்கை என்றாச்சு. அதன் வெளிப்பாடுதான் 86. புதிய தாராளமய கொள்கை வீச்சு அதிகமாக கூடிய 92 தான் அதனுடைய ரிவைஸ்ட் டாக்குமெண்ட். ரெண்டு இடத்திலையுமே பச்சையாக அவர்களும் ஒப்புக்கொண்டார்கள், நாமும் சொன்னோம். இது மக்கள் கிட்ட கேட்கல, இது மக்களுக்கானது அல்ல, இது உலக வங்கி சொன்னதின் அடிப்படையில் நீங்க உருவாக்கி இருக்கிற கல்விக் கொள்கை என்று சொன்னோம். ஆனால் 2015 2016 அப்படி இல்லையே. திரு மோடி தலைமையிலான அரசு பதவியேற்றதிலிருந்து 2015 ஜனவரி மாதம் 26ஆம் தேதி மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்துடைய வலைதளத்தில் அவங்க ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார்கள். என்னது? 20 தலைப்புகள் பள்ளிக்கல் உயர்கல்வியை பற்றி ஆய்வு செய்வதற்கு, 13 தலைப்புகள் பள்ளி கல்வியை பற்றி ஆய்வு செய்வதற்கு. உடனே ஒரு பட்டியல் போடுறாங்க. கிராமத்தில் தொடங்கி, அதாவது உங்க எண்ணூர்ல தொடங்கி, உங்க கத்திவாக்கத்தில் தொடங்கி, சரியா? ஊருக்கு அத்தனை பேரு, வேற ஏதாவது பேரு. கிராமத்தில் தொடங்கி மண்டலம், மாவட்டம், மாநிலம், அகில இந்திய அளவில் 5 மட்டத்தில் கலந்தாய்வு கூட்டம். பட்டியல் போடுறாங்க. 2.75 லட்சம் கலந்தாய்வு கூட்டம். அவங்க ஸ்டேட்மெண்ட் பிரகாரமே என்னன்னு கேட்டா, பிப்ரவரி மாசம் 29ஆம் தேதி 2016 வரைக்கும் 50% கூட நடத்தல. 50%, 2,75,000 50% கூட நடத்தல. அப்ப மக்களிடம் கேட்ட கருத்து, நேரடியாக மக்களிடம் பெறப்பட்ட கருத்து, இந்த கருத்துக்களை தொகுத்து ஒரு அறிக்கையாக கொடுப்பதற்கு ஒரு குழு போடுறாங்க. ஐயா பெரியோர்களே, பாரதிய ஜனதா கட்சி நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு அவங்களுக்கு ஒரு சேர் கொடுத்து அவங்களுக்கு டீ வாங்கி கொடுத்து பொறுமையா அவங்க கிட்ட விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு தெரியாத விவரம் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் ஒரு எம்பி சொல்றாரு, அடானிக்கும் அம்பானிக்கும் முன்கூட்டியே தெரிவிச்சோம் இல்ல அப்படின்றாரு. அடானிக்கும் அம்பானிக்கும் முன்கூட்டியே தெரிவிச்சவங்க பின்கூட்டியாவது நமக்கு தெரிவிக்கிட்டோமே, சரியா? அதனால நீங்க என்ன செய்றீங்க? கூப்பிட்டு உட்கார வச்சு அவருக்கு அவர் என்ன சாப்பிடுவாரோ, அவர் ஆரியத்தில் வரக்கூடிய ரிக்வேத பிராமணராக இருந்தால் மாட்டுக்கறி சாப்பிடுவாங்க. அப்போ அவருக்கு ரிக்வேத பிராமணராக கேட்டு ரிக்வேதத்தை எடுத்து ஸ்லோகத்தெல்லாம் படிச்சு மாட்டுக்கறி கொடுத்து அவர்கிட்ட பேசுங்க. இல்ல நவீன பிராமணரா இருந்தா அவர் மாட்டுக்கறி எல்லாம் சாப்பிட மாட்டாரு. மனுஷனுடைய ரத்தத்தை உறிஞ்சி மாட்டினுடைய ரத்தம், அந்த மாட்டின் ரத்தம் பாலாகி அந்த பால் கன்றுக்கு போக வேண்டும், கன்றுக்கு போக வேண்டிய பாலை தான் கலந்து அதை நெய்யாக்கி அந்த நெய்யை கொடுத்தாதான் சாப்பிடுவேன். அப்படி நெய் கொடுங்க. கன்றுக்குட்டிக்கு போக வேண்டிய பால், சரியா? மாட்டோட ரத்தம். பகத்சிங் படபட
இருக்கிறார். கொடுத்த 45 நிமிஷத்துல எதையோ பேசுறானே, கல்விக்கு வருவானா வரமாட்டானான். இதுதான் கல்வி, வேற எதுவுமே கிடையாது. நெய் எப்படி வருது? நெய்யாமை சேகம் என்றால் மாட்டினுடைய ரத்தம், மாட்டின் ரத்தம் பாலாகிறது. யாருக்காக பாலாகிறது? மாட்டினுடைய கன்று குட்டிக்காக பாலாகிறது. மாட்டினுடைய கன்று குட்டிக்கு போக வேண்டிய பாலை கறந்து அதை தயிராக்கி, வெள்ளையாக்கி, நெய்யாக்கி அதை கொண்டு போய் நெருப்பிலே கொட்டினால் அது மாட்டு கன்றுக்கு செய்யும் துரோகம் இல்லையா? ஒரு தாயை ஏமாற்றக்கூடிய செயல் இல்லையா? யோசித்து பாருங்கள். சரியா? இப்படி யோசிக்கிறோம் சொன்னா கொஞ்சம் படிக்கணும், அவ்வளவுதான். இப்ப மோடி என்ன சொல்றாரு? இப்படி எல்லாம் படிச்சுதானேன்ற. படிச்சுதான் இந்த சிக்கல். ஏன் படிக்கிற? படிக்காத. உனக்கு வேண்டியதெல்லாம் திறன் வளர்ச்சி. எதுக்கியா திறன்? உழைக்கிறதுக்கு திறன். எதுக்கியா உழைக்கிறது? சோறு திங்க துட்டு வேணும், அதுக்காக உழைக்கிறது. அப்ப சோறு திங்கிறதுக்கு எவ்வளவு துட்டு வேணுமோ அதற்கு தகுந்த வேலை, அந்த வேலைக்கு கொடுக்கிற திறன், அந்த திறன் மட்டுமே பள்ளிக்கூடம் கொடுக்கும். இதான் கல்விக்கூடம், வேற ஒண்ணும் இல்லை. எப்படியா இந்த கல்விக்குள்ளையே சொல்ற? நாங்க அப்படியா கேட்டோம்னா அதுக்கு நான் பட்டியல் போடுறேன். நான் அன்பிற்குரிய அந்த RSS பாஜக தோழர்களை உங்ககிட்ட நான் கேட்க சொல்றது என்னன்னு கேட்டா, இந்த அம்மானா நீங்க யாரையாவது நினைச்சிடாதீங்க. நான் சொல்றது ஸ்மிருதி இரானி அவர்களை, திருமதி ஸ்மிருதி இரானி. MHRDக்கு அப்ப மந்திரியா இருந்தாங்க, மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சரா இருந்தாங்க. அந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திருமதி ஸ்மிருதி இரானி அவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னு கேட்டா, அக்டோபர் மாசம் 2015ஆம் தேதி ஒரு ஆணையை போடுகிறார். அந்த ஆணை என்ன சொல்கிறது என்று சொன்னால், 5 பேர் கொண்ட குழு ஒன்று உருவாக்கப்படும். அந்த 5 பேர் கொண்ட குழு என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி கேட்டா, மக்களிடமிருந்து, அதாவது கத்திவாக்கத்திலிருந்து, எண்ணூர்ல இருந்து, சரியா, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டம், சென்னை போன்ற பல மாவட்டங்கள் இருந்து, மாநிலங்கள் இருந்து பெறப்பட்ட கருத்துக்களை எல்லாம் தொகுத்து ஒரு அறிக்கையா கொடுக்கணுமா? சந்தோஷம். அக்டோபர் மாசம் குழு போட்டீங்க. குழுவுக்கு எத்தனை நாள் கொடுத்தீங்க? 60 நாள் அவகாசம். நவம்பர் மாசம் 1ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் மாசம் 31, 2015 குழு தன் அறிக்கையை கொடுத்து விட வேண்டும். இதுதான் முதல் உத்தரவு. டிசம்பர் மாசம் 31க்குள்ள ஒண்ணு நடக்கல. வேற வழி இல்லாமல் ஜனவரி மாசம் 6ஆம் தேதி இன்னொரு உத்தரவு போடுறாங்க. அந்த உத்தரவுல என்ன சொல்றாங்க? பிப்ரவரி மாசம் 29ஆம் தேதி வரைக்கும் காலம் நீட்டிக்கப்படுகிறது. பிப்ரவரி மாசம் 29ஆம் தேதி வரைக்கும் கூட ஒண்ணு நடக்கல. உடனே மார்ச் மாசத்துல இன்னொரு உத்தரவு போடுறாங்க. ஏப்ரல் மாசம் 30, 2016க்குள் அறிக்கையை கொடுத்துடணும். இப்ப நமக்கு அம்பானிக்கு தெரிந்த, அதானிக்கு தெரிந்த விஷயம் நமக்கு ஒண்ணு தெரிஞ்சாகணும். ஏதோ ஒரு படத்துல, பாரதி ராஜா படத்துல கேட்பாங்க, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். இந்த டைலாக் திரும்பி திரும்பி வரும். 70, 80கள்ல அது ஒரு மிக முக்கியமான படமா பேசப்பட்டது. அது போல எனக்கும் ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். அதைத்தான் நீங்க RSS பாஜக தோழர்கிட்ட நீ கேட்டு சொன்னா நல்லா இருக்கும். நான் நம்புறேன். என்னன்னா, உங்க மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்துடைய வலைதளத்தின் கணக்குப்படி பிப்ரவரி மாசம் இப்ப யார்கிட்ட மொபைல் போன் நெட் இருந்தா இப்ப ஓபன் பண்ணுங்க. MHRDல போய் நியூ எஜுகேஷன் பாலிசி இப்ப டைப் பண்ணுங்க. அந்த வலைதளத்தோட ஹோம் பேஜ் ஓபன் ஆகும். அந்த முகப்பு பக்கத்துக்கு இப்ப போனீங்கன்னா பிப்ரவரி மாசம் 29, 2016 வரை கருத்து கேட்பு நடந்திருக்கு. ஏயா பிப்ரவரி மாசம் 29ஆம் தேதி வரைக்கும் ஒரு பக்கம் கருத்தையும் கேட்டுக்கிட்டே, இன்னொரு பக்கம் அறிக்கையும் தயாரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. எப்படியா முடியும்? கருத்தை எல்லாம் தொகுத்து சொல்றதுக்கு தானே ஒரு குழு. நீங்க கருத்தை ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கிற, இன்னொரு பக்கம் அறிக்கையை தயார் பண்ற. அது எப்படி? ரெண்டாவது, பிப்ரவரி 29க்கு அப்புறம் அவர் எழுத ஆரம்பிச்சாருன்னு வச்சுக்கோங்க. மார்ச் மாசம் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாசம் 30ஆம் தேதி வரைக்கும் இடைப்பட்ட காலம் 60 நாட்கள். இந்த 60 நாட்கள்ல அந்த வலைதளத்தின்படி 50% 2,35,000 50%
30,000 சொல்றாங்க. நாம சுமார் 1,30,000 கணக்கு எடுத்துக்கலாம். அதுலயே நம்பர் தான் போட்டிருக்காங்க. நம்பரை கூட்டிங்கன்னா உங்களுக்கு சரியா வரும். 1,30,000 கருத்தாய்வு கூட்டங்கள் நடந்திருக்கு. 29,000 சில்லறை கருத்துக்கள் நேரடியாக பெறப்பட்டிருக்கு. ஒரு கருத்தாய்வு கூட்டத்திற்கு ஒரு பக்கத்தில் அறிக்கைன்னு வச்சுக்கோங்க. 1,30,000 கருத்தாய்வு கூட்டத்திற்கு 1,30,000 பக்க அறிக்கை. எனக்கு எழுற சந்தேகம் என்னன்னா, இந்த 1,30,000 பக்கத்தை இந்த 5 பேரு அப்படி புரட்டி பார்க்கறதுக்கு 2 மாசம் போடுவான் தான். எப்படி யாரை ஏமாத்துறதுக்கு மொத்தத்துல ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்தாங்க. அதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்டுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் தோழர் சீதாராம் யெச்சூரி ராஜ்யசபா கூட்டத்தில் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, இது இன்னொரு ஆவணத்திலிருந்து திருடப்பட்டதுன்னு சொன்னாங்க. பிளாகரிசம் பகத்சிங்குக்கு தெரியும், ஆய்வு மாணவர். ஒருத்தர் ஆய்வு செய்து வச்சிருந்தாங்க, அந்த ஆய்வுல இருந்து திருடிட்டா அதுக்கு பேரு பிளாகரிசம். இது ஆர்எஸ்எஸ் தயார் செய்து கொடுத்த ஆவணம். ஆர்எஸ்எஸ் தயார் செய்த ஆவணத்திலிருந்து நீங்கள் அப்படியே எழுத்துக்கெழுத்து எழுதி ஒட்டி அதை நீங்கள் அரசு ஆவணமாக கொடுத்திருக்கிறீர்கள் என்ற ஆதாரத்தோடு தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் ராஜ்யசபால சொன்னாங்க. 27 நிமிஷம் ஸ்பீச். அது இன்றைக்கு தேதி வரைக்கும் அது யூடியூப்ல இருக்கு, யாரு வேணாலும் பார்க்கலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ராஜ்யசபா உறுப்பினர் திரு எஸ்.ஆர். பாலசுப்ரமணியம் அவர்கள் ராஜ்யசபால பேசினார். எங்க ஊர்ல சத்துணவு ஊழியர்கள் எல்லாம் அரசு ஊழியர்களாக இருக்கிறார்களே, அந்த சத்துணவு ஊழியர்களை எல்லாம் வீட்டுக்கு போக சொல்லக்கூடிய ஒரு திட்டமாக இது இருக்கிறது. இதை எங்கள் அரசு எவ்வாறு ஏற்க முடியும் என்று கேள்வி கேட்டார். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ராஜ்யசபா உறுப்பினர் திருமதி கனிமொழி அவர்கள், இந்த ஆவணம் ஒட்டுமொத்தமாக ஆர்எஸ்எஸ் உடைய பிரச்சார ஆவணமாக இருக்கிறது, எந்த வகையில் இது நியாயம் என்ற கேள்வி எழுப்பினார்கள். காங்கிரஸ் கட்சியை சார்ந்த கபில் சிபல் அவர்கள், வணிகமயமாவதற்கு மிகப்பெரிய கர்த்தா அவர் மறந்து போயிட முடியாது, அவரே சொன்னார், இது இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக நாம் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அனைத்து பொதுத்துறை கல்வி நிறுவனங்களை எல்லாம் அழித்து விடக்கூடிய ஆவணமாக இருக்கிறது, எவ்வாறு ஏற்க முடியும் என்று சொன்னார்கள். கிட்டத்தட்ட ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய பாஜகவை நீங்களாக அனைத்து அரசியல் கட்சிகளுமே இந்த ஆவணத்தை ஏற்க முடியாதுன்னு சொல்லி இது சம்பந்தமாக மனு கொடுப்பதற்காக தமிழ்நாடு அரசுடைய பள்ளிக்கல்வி அமைச்சர் மரியாதைக்குரிய பாண்டியராஜன் அவர்களை நேரில் சந்தித்தேன். அப்ப அவர்கிட்ட சொன்னேன், ஐயா உங்ககிட்ட கருத்து கேட்டுதான் இந்த ஆவணம் தயார் பண்ணதா சொல்றாங்கயா அப்படின்னு. என்கிட்ட கருத்து கேட்டாங்களா அப்படின்னு. ஆமாயா, நீங்க ஆவடியில எம்எல்ஏ தானே, அவங்க டாக்குமெண்ட் பிரகாரம் உள்ளாட்சியில எல்லாம் கருத்து கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்க எம்எல்ஏவா உள்ளாட்சி நடக்கும் போது போயிருப்பீங்க நம்புறேன். அப்படின்னா திரு மோடி என்ன சொல்றாரு, திரு பாண்டியராஜன் அவர்கள் கருத்து கேட்டுத்தான் இந்த ஆவணத்தை தயார் அவர் சொல்றாரியா, நான் சொல்லல. என்னங்க இப்படி எல்லாம் குண்ட தூக்கி போடுறீங்க? அதாங்க நானும் சொல்றேன், எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. சமூக நீதியை காத்த வீரர்கள் என்று புரட்சித் தலைவர்கள் பாராட்டப்படும் பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 69% இடஒதுக்கீட்டுக்காக சட்டம் இயற்றியிருக்க போது சமூக நீதிக்கு எதிராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் யாராவது நிற்க முடியுமா? ஆனால் மோடி நிற்பதாக சொல்கிறாரே, இப்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாம் சொல்லணும், நான் மோடி சொல்வது பொய்யா பொய் இல்லையா என்று நான் என்ன செய்யட்டும்? அப்பதான் அவர்கள் சொன்னார்கள், நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஒரு மனுவை எழுதி கொடுங்க. நான் உண்மையிலே பாராட்ட வேண்டும் தமிழ்நாடு அரசை. பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், பல்வேறு சிக்கல்கள் இருக்கலாம், ஆனால் இந்தியாவில் ஒரே ஒரு அரசு தன்
அமைச்சரவையை கூட்டி இந்த தேசிய கல்விக் கொள்கையை நிராகரித்தது என்று முடிவெடுத்தது என்று சொன்னால் அது தமிழ்நாடு அரசு மட்டும்தான் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகின்றேன். அரசியல்ல 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த எதிர்க்கட்சி தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மிகவும் கண்ணியத்துடன் சட்டமன்றத்திலே பேசினார்கள். இந்த புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக அவை தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும், அது என்னுடைய தீர்மானமாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவர் தான் தீர்மானத்தை கொடுக்கிறார். அவர் கொடுத்த தீர்மானத்தை என் தீர்மானமாக வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை, ஆனால் அவையின் தீர்மானமாக இது வர வேண்டும் என்று சொன்னார். தென்னரசு பேசுகிறார். மாண்புமிகு உயர்கல்வி அமைச்சரும் மாண்புமிகு பள்ளிக்கல்வி அமைச்சரும் சொன்னாங்க, இந்த அரசு எப்பொழுதுமே திமுக பேசுற அண்ணா திமுக எதிர்க்கும். ஆனா இந்த ஒரு விஷயத்துல திமுக பேசுறவங்க அண்ணா திமுக இந்த ஒரு விஷயத்துல இந்த அரசு சமஸ்கிருத மையத்தை ஆதரிக்க மாட்டோம், இந்தியை ஆதரிக்க மாட்டோம், சிறுபான்மை மக்கள் உரிமையை பறித்துவிட மாட்டோம், மாநிலத்தின் சுயாட்சியை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று பேசினார்கள். இது யாருக்கு காணிக்கை என்று நான் நினைக்கிறேன் என்று சொன்னால், இந்த ஒற்றுமை என்கின்ற இந்த விதையின் காணிக்கை யாருக்கு போய் சேர வேண்டும் என்றால் தந்தை பெரியாருக்கும் சிந்தனை சிற்பி சிங்காரவேலருக்கும் போய் சேர வேண்டும். தந்தை பெரியாரும் சிந்தனை சிற்பி சிங்காரவேலரும் தமிழ் மண்ணிலே விதைத்த விதை, பகுத்தறிவு விதை, சமூக நீதி விதை, எப்படிப்பட்ட கருத்து வேறுபாடு அரசியல் வேறுபாடு இருந்தாலும் மக்களை பாதிக்கின்ற விஷயங்களை தமிழ்நாடு ஒருமித்த குரலில் எதிர்க்கும் என்பதை நிரூபித்திருக்கிறது. நண்பர்களே, இந்த கல்விக் கொள்கையில நாம பார்க்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை மட்டும் உங்களிடம் சொல்லி நான் விடை பெறலாம் நினைக்கிறேன். இதனுடைய அரசியல் புரிந்து கொள்ளாமல் நாம் இந்த கொள்கையை புரிந்து கொள்ள முடியாது என்பதற்காகத்தான் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை நான் சொல்ல வேண்டியதாயிற்று. இந்த கல்விக் கொள்கை என்ன சொல்லுதுன்னு கேட்டா, 18 வயதுக்கு உட்பட்டவர்கள குழந்தைகள் என்று ஐக்கிய நாடுகள் சபை சொல்லுது. 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் குழந்தை என்று சொன்னால் அந்த குழந்தை எந்த நாட்டில் போய் மாட்டிக்கொண்டாலும் அந்த நாட்டு அரசு குழந்தைக்கு இருக்க வேண்டிய அனைத்து உரிமையை அந்த நபருக்கு கொடுக்கணும். அதான் 18 வயசு வச்சு போர் கைதியாக சென்றால் கூட சரி, அகதியாக சென்றால் கூட சரி, எப்படி போனாலும் சரி, அந்த குழந்தைக்கு உள்ளான கல்வி, அந்த குழந்தைக்குள்ளான பாதுகாப்பு, சுகாதாரம் இவற்றை கொடுக்கணும். அதனால 18 வயசு. ஆனால் மோடி அரசு என்ன சொல்லுதுன்னு கேட்டா 18 கீழே குறைக்குது. என்னவா குறைக்குது? 18 15 குறைக்குது. 15க்கு கீழே இருக்கிறவன் தான் குழந்தையா, 15க்கு மேல இருந்தா அவன் அடல்ட்ஸ். அடுத்தது தேசிய ஆய்வுன்னு ஒரு நேஷனல் அசஸ்மென்ட் சர்வேவை கோட் பண்றாங்க. அந்த கோட் பண்ணி ஒரு 3 விஷயத்தை அந்த டாக்குமெண்ட்ல 2வது சாப்டர்ல சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நகர்ப்புறத்து மாணவர்கள் கிராமப்புறத்து மாணவர்களுடைய கற்றல் திறனை விட அவருடைய கற்றல் திறன் சிறப்பாக இருக்கிறது. கிராமப்புறத்தில் இருக்காங்க இல்லையா, அந்த மாணவனுடைய கற்றல் திறன் குறைவாக இருக்கிறதா, நகர்ப்புறத்து மாணவனுடைய கற்றல் திறன் சிறப்பாக இருக்கிறதா. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, தனியார் பள்ளி மாணவருடைய கற்றல் திறன் அரசு பள்ளி மாணவருடைய கற்றல் திறனை விட சிறப்பாக இருக்கிறதா. நானே 2 வருஷத்துக்கு முன்னாடி தோழர் வீரன் கிட்ட வந்த உடனே பகிர்ந்துட்டு இருந்தேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்க இருக்கக்கூடிய கத்திவாக்கம் அரசு பள்ளி, அந்த பள்ளிக்கு வந்திருந்தேன். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தை சார்ந்த பல்வேறு பள்ளிகளில் இருந்து சிபிஎஸ்இ, மெட்ரிக், அரசு பள்ளி எல்லா பள்ளிகளில் இருந்தும் மாணவர்கள் அங்கு ஒரு அறிவியல் கண்காட்சிக்காக வந்திருந்தார்கள். அந்த மாணவர்களிடம் பேசிக் கொண்டிருந்தேன். அந்த மாணவர்களிடம் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு சார் சி.வி. ராமனை பற்றியும் மகாத்மா காந்தியை பற்றியும் அந்த மாணவர்களிடம் எழுப்பப்பட்ட கேள்விக்கு முதல் 2 ரோல பிள்ளைகள்லாம் இப்படியே கை கட்டி உட்கார்ந்து இருந்தது. முதல் 2 ரோ ஐயா மாறிய கொஞ்சம் கூட இந்த கையை இப்படி எடுக்கல. இந்த முகத்துல ஈ ஆடல. எனக்கு முன்னாடி நம்ம ராஜ்கமலை விட
ஒருத்தர் வந்து ஜோக் அடிக்கிறார். ஈரல, சிரிக்கல, அழல, ஒண்ணும் செய்யல. அதற்கு பிறகு நான் போனேன். நான் கரடி மாதிரி கத்துவேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நான் கரடி மாதிரி கத்தி கூட அந்த பிள்ளைங்க செய்யல. ஆனா இந்த 2 ரோவை தாண்டி 3வது ரோல இருந்து அப்படியே குழந்தைங்க, நிறைய குழந்தைங்க, அந்த குழந்தைலாம் கேட்கிற கேள்வி பட்டு பட்டுன்னு பதில் அடிக்கிறான். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் 2 ரோ வாயை திறக்கல. நான் கேட்டேன், இது என்ன ரொம்ப வித்தியாசமா இருக்கு, எந்த தீவுல இருந்து வந்திருக்காங்க? பக்கத்துல இருந்த ஹெட் மாஸ்டர் சொன்னாரு, எல்லாம் நம்ம ஊர் பிள்ளைங்க தான். அப்புறம் இவங்க மட்டும் வித்தியாசமா இருக்கிறாங்களே. இல்ல, அதெல்லாம் பிரைவேட் சிபிஎஸ்இ ஸ்கூல் அப்படின்னா. சரியா? கற்றல் திறன் வெளிப்பாடு என்னன்னா, கட்டிவாக்கத்துக்கு வா, சொல்லி தரோம் உனக்கு. கட்டிவாக்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வா, உனக்கு சொல்லி தரோம். எந்த ஊர்லயா சொன்னாங்க அரசு பள்ளி மாணவனுடைய கற்றல் திறன் என்பது தனியார் பள்ளி மாணவனுடைய கற்றல் திறனை விட கேவலம் என்று? இதுக்கு அடுத்தபடியாக ஒரு விஷயம் இருக்கு, அதுக்கு விடுதலை ராஜேந்திரன் சேர்த்து பேசுவார் நம்புறேன். ஏன்னா அவரையும் வம்புக்கு இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. ஜெனரல் கேட்டகரி அண்ட் ஓபிசி performed better than SC/ST. பொதுப்பிரிவு மாணவர்களும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களும் பட்டியலிட்டவரை விட சிறப்பாக செயல்படுகிறார்கள். இப்ப எனக்கு 2 சிக்கல். திரும்புவோம் அந்த பாரதி ராஜா படம் தான். எனக்கு ஒரு டவுட், ஜெனரல் கேட்டகரினா யாரு எனக்கு புரியல. அப்படி ஒரு ஜாதி இருக்கா? ஜெனரல் கேட்டகரி சொன்னா அரசு துறையில, பள்ளிக்கூடத்துல, கல்லூரியில வேலையில் சேர்க்கும் பொழுது அவன் எம்பிசி குழந்தையா இருந்து அந்த எம்பிசி குழந்தை ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருந்தா அந்த ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்த குழந்தை எம்பிசில வராது, அது ஜெனரல் கேட்டகரி போயிடும். அந்த குழந்தை எஸ்சியா இருந்தா அந்த குழந்தை எஸ்சில வராது, அப்ப ரிசர்வ்டு கேட்டகரிக்குள்ள யாரு ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தாலும் அவங்க ஜெனரல் கேட்டகரிக்கு போயிடுவாங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னு கேட்டா, போன யூபிஎஸ்சி எக்ஸாம்ல டெல்லியில இருந்து டீனா என்ற பெண், வெறும் 22 வயசு, முதல் அட்டெம்ப்ட், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற ஐஏஎஸ், ஃபர்ஸ்ட் ஆல் இந்தியா ஃபர்ஸ்ட் ரேங்க். என்ன கம்யூனிட்டி? எஸ்சி. வாய்ப்பு கொடுத்தா எஸ்சியை தவிர வேற எவனும் முதல்ல வர முடியாதுன்னு நிரூபிச்சு காட்டுறாங்க. ஏன் பிராமணன் போட்டியே போடலையா? ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு பிராமணன் எழுதவே இல்லை. இப்படி வந்தா யோசிச்சு பாருங்க. பிற்படுத்தப்பட்டவரோ, மிகவும் பிற்படுத்தப்பட்டவரோ, பட்டியலிடத்தவரோ யாராக இருந்தாலும் சரி, வாய்ப்பு கொடுத்தால் அவர்கள் தான் முன்னாடி இருப்பாங்க. நீ வாய்ப்பு கொடுக்காதனால தான் பின்தங்கி இருக்கிறாங்க. நீ வாய்ப்பு கொடுக்காம பின்தங்கி வச்சுட்டு நீ ஜெனரல் கேட்டகரி அண்ட் ஓபிசின்றிய. அப்ப ஜெனரல் கேட்டகரினா ரிசர்வேஷனுக்கே வராத மத்த அத்தனை பேருக்காக 39% இடஒதுக்கீடு. இது எந்த ஊர் கதை? அதுல ஒரு சூட்சம் அடங்கி இருக்கு. சரியா? அந்த சூட்சமத்தை நான் புரிந்து கொள்ளவில்லை என்றால், ஜெனரல் கேட்டகரி என்ற டேர்மை எப்படி நீ பயன்படுத்துற, யாரை குறிக்கிற, ஜெனரல் கேட்டகரினா எந்த ஜாதி சொல்லுடா என்று கேட்கலன்னு சொன்னா இடஒதுக்கீட்டுல கை வைக்கிறான்றதை நாம் புரிஞ்சுக்கணும். அடுத்தது ஜெனரல் கேட்டகரி அண்ட் ஓபிசி பெர்ஃபார்ம்ட் பெட்டர் than SC/ST. எந்த ஒரு நியாயம்? ஒரு ஜாதியின் அடிப்படையில் ஒரு குழந்தைய உன்னுடைய கற்றல் திறன் குறைவாக இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது எப்படி? இந்தியாவில் குடியரசு வந்த பிறகு, ஒரு அரசமைப்பு சட்டம் வந்த பிறகு இது சாத்தியமா? யாரை கொச்சைப்படுத்துகிறார்? எங்க சிங்காரவேலரை தானே கொச்சைப்படுத்துகிறாய். யாரை கொச்சைப்படுத்துகிறார்? எங்க அம்பேத்கரை தானே கொச்சைப்படுத்துகிறார். யாரை கொச்சைப்படுத்துகிறார்? எங்க கர்மவீரர் காமராசரை தானே கொச்சைப்படுத்துகிறார். பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து வந்த இவர்கள், கிராமத்திலிருந்து வந்த இவர்கள், ஒடுக்குமுறையிலிருந்து வந்த இவர்கள் தங்கள் கற்றல் திறனில் எந்த வகையில் அவர்கள் வந்து குறைந்து போனார்கள் சொல்லுங்க. அம்பேத்கர் இருந்து அப்துல் கலாம் வரைக்கும் யாரு சொல்லுங்க. எங்கே இந்த துணிச்சல் வந்தது? அடுத்தபடியாக என்ன சொல்றாங்கன்னா, 14 வயசுக்கு உட்பட்டவங்க குழந்தைங்க. இந்த குழந்தைங்க ஒர்க்கிங் சில்ட்ரன் பதம் பாருங்க. ஒர்க்கிங் சில்ட்ரன், வேலை செய்யும் குழந்தைகள் முறையான பள்ளி கல்விக்கு வராமல் தங்கள் கல்வியை தொடர திறந்த
திறந்தவெளி பள்ளிகள் மூலமாக பயிரலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள், இந்த ஊர்ல இருக்கக்கூடிய உழைக்கின்ற மக்களுடைய குழந்தைகள், நீங்க எல்லாம் குடும்ப கஷ்டத்தை ஏத்துக்கோங்க, நீங்க எல்லாம் அப்பா அம்மாவோட வேலைக்கு போங்க. அதுக்கு ஒரு சட்டமே போட்டிருக்கிறார் மோடி. சும்மா இல்ல, சட்டம் போட்டிருக்கிறார். என்ன சட்டம் போட்டிருக்காருன்னா, 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் தங்கள் தாய் தந்தையர் செய்யக்கூடிய தொழிலில் பள்ளி வேலை நேரம் கழித்த பிறகு போய் ஈடுபடலாம்னு சொல்லியிருக்கிறார். நான் கேட்கிறேன், பணக்கார வீட்டுல படிச்ச குழந்தை பள்ளி வேலை நேரம் முடிந்த பிறகு அது வீட்டு பாடம் செய்ய போகும், அது டியூஷன் எடுக்க போகும், அது ஸ்போர்ட்ஸுக்கு போகும், அது எல்லா விஷயத்துக்கும் போகும். ஆனா ஒரு மீன்பிடி தொழிலாளியோட குழந்தை, ஒரு உழைக்கின்ற மக்களுடைய குழந்தை, அந்த குழந்தை பள்ளிக்கூடம் முடிச்சு வந்த உடனே நேரா வீட்டுக்கு வந்துடணும். அம்மா பக்கத்துல உட்கார்ந்துட்டு காய்கறிக்கு கூடு கட்டி கொடுக்கணும். அம்மா பூ வாங்கி கொண்டுட்டு வந்தா அம்மாவோட பூவை துவைத்து கொடுக்கறதுக்கு உதவி செய்யணும். அப்பா செய்யற வேலையில ஈடுபடணும்னு சொன்னா எப்படியா 2 பேரும் சேர்ந்து ஒரே தேர்வை எழுத முடியும்? யோசித்து பாருங்கள். அப்ப இதுல பலியாகக்கூடிய முதல் ஆள் யாரு? எந்த சமூகமானாலும் இதில் பலியாகக்கூடிய முதல் ஆள் பெண். RSS என்று சொன்னாலே பெண்ணை மதிக்காதவர்கள், பாஜக என்று சொன்னாலே பெண்ணை மதிக்காதவர்கள். எனவே ஆட்சிக்கு வந்தவுடன் பெண் கல்வியை மறுப்பதற்காக, சரியா, பெண் குழந்தைகள் வேலை செய்து கொள்ளலாம். குழந்தைகள் சொன்னாங்க. பொதுவா குழந்தைகள் நம்ம ஊர்ல யார முதல்ல நிறுத்துவாங்க? அதான் கேள்வி. எந்த குழந்தைய விட்டு நீ பள்ளிக்கூடம் விட்டுன்னு யார சொல்லுவாங்க? அடுத்து 6ஆம் கிளாஸ்ல இருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் சாதாரணமா டிசி வாங்கினா இன்னொரு ஸ்கூல்ல சேர்க்க முடியல. இவர் என்ன சொல்றாரு? 6ஆவதுல இருந்து 8ஆவது வரைக்கும் ஃபெயில் ஆயிட்டா அகாடமிக்லி வீக் சர்டிஃபை பண்ணணுமா, கல்வியில் பலவீனமானவர் சர்டிஃபை பண்ணணுமா. சர்டிஃபை பண்ணிட்டு ரெமிடியல் மெஷர், உனக்கு தான் கணக்கு வரல, உனக்கு தான் அறிவியல் வரல, உனக்கு மொழி வரல, நீ என்ன செய்ய? தொழில் கல்விக்கு போயிடு. சரியா? நம்ம பாஜக நண்பர், நம்ம RSS நண்பர் நம்ம பக்கத்து வீட்டுல இருந்தா சேர் போட்டு உட்கார வச்சு விருப்பமான சாப்பாடை கொடுத்து அவர்கிட்ட இந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணணும். ஐயா, 6ஆவதுல இருந்து 8ஆவது வரைக்கும் ஃபெயிலா போனா அகாடமிக்லி வீக் சர்டிஃபை பண்ண சொல்றாரு. உன் வீட்டு குழந்தையும் என் வீட்டு குழந்தையும் 6ஆம் கிளாஸ்ல 7ஆம் கிளாஸ்ல 8ஆம் கிளாஸ்ல ஃபெயிலா போயிட்டு இவனுக்கு படிப்பு வராதுன்னு சர்டிபிகேட் வாங்கினா என்னையா செய்யறது? சிங்காரவேலர் படிப்பகத்து தோழர்கள்கிட்ட போயிட்டு என்ன பண்றதுன்னு முறையிடுறது தவிர வேற ஏதாவது வழி இருக்கா? இப்படி இந்த டீச்சர் எப்படி சர்டிபிகேட் கொடுத்தாங்க என்று முற்றுகை போராட்டம் நடத்துறதை தவிர வேற ஏதாவது வழி இருக்கா? யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த குழந்தைகளை பள்ளி படிப்பிலிருந்து அப்புறப்படுத்துவது, பள்ளி படிப்பிலிருந்து அப்புறப்படுத்துவது. அடுத்து என்ன? 10ஆம் கிளாஸுக்கு வரக்கூடிய குழந்தை 14 வயசு முடிஞ்ச குழந்தை. போலீஸ் கான்ஸ்டபிள் இருந்து இன்ஸ்பெக்டர் இருந்து ஏசி வரைக்கும் யாருக்குமே புள்ள இருக்காதா? அந்த பிள்ளைங்க ஸ்கூல்ல படிக்கவே படிக்காதா? யோசிச்சு பாருங்க. சமூகத்துல எந்த பிரிவு மக்களும் இதுல இருந்து தப்ப முடியாது. அந்த பிள்ளை முன்கூட்டியே சொல்லணுமா? என்ன சொல்லணுமா? எனக்கு மேத்ஸ் வராதுங்க, எனக்கு சயின்ஸ் வராதுங்க, குழந்தை வாயால சொல்லணுமா? சரியா? இது எவ்வளவு மோசமான விஷயம் பாருங்க. நம்ம பிள்ளை வாயால நமக்கு சொல்றது என்னன்ட்டு, எனக்கு மேத்ஸ் வராது. அப்படி சொல்லிட்ட பிள்ளைங்க லெவல் பிக்கு போயிடணுமா? லெவல் பிக்கு. அண்ணல் அம்பேத்கர் 1942ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்துக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். என்ன கடிதம் சொல்றாருன்னா, நாட்டில் இருக்கக்கூடிய ஒடுக்குமுறைக்குள்ளான சமூகங்கள், அது யாராக வேண்டாம் இருக்கலாம், பிசியா இருக்கலாம், எம்பிசியா இருக்கலாம், எஸ்சியா இருக்கலாம், யாராக உழைக்கின்ற மக்களுடைய பிள்ளைகள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒடுக்குமுறைக்குள்ளான பிள்ளைகள், இவர்களை கணிதத்திலும் அறிவியலிலும் உயர்கல்வி படிக்க அனுமதிப்பதே கிடையாது. எங்க பிள்ளைய பார்த்தாலே அவன் வந்து 3rd குரூப்புக்கு போ, 4th குரூப்புக்கு போன்றான் ஸ்கூல்ல. எவ்வளவு எடுத்த உடனே என் பிள்ளைக்கு மேத்ஸே கொடுக்கறது இல்லை. எப்ப? இப்போ அவர் 42ல சொல்றாரு, என் பிள்ளைய கலை மற்றும் சட்ட
மாணவர்கள், எங்கள் பிள்ளைகள் எல்லாம் அட்வான்ஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி படிக்காமல், உயர்கல்வியில் அறிவியல் விஞ்ஞானம் படிக்காமல் எங்கள் சமூகம் எவ்வாறு மேம்படும்? அப்படி எங்கள் சமூகம் மேம்பட வேண்டும் என்றால் அரசு தன் செலவில் தன் பொறுப்பில் கல்வி கொடுத்தாலே சாத்தியம்னு கேட்கிறார். இந்த சூழல்ல இந்த ஆவணம் என்ன சொல்லுது? 10ஆம் கிளாஸ்லயே மேத்ஸ் சயின்ஸ் படிக்க மாட்டேன் சொல்லுது அப்படின்னு சொல்லு. நண்பர்களே, இவ்வளவு வடிகட்டலுக்கும் பிறகு ஒருத்த 10ஆம் கிளாஸ் முடிச்சா அதுக்கப்புறம் ஆல் இந்தியா எக்ஸாம் நடத்துவாராம். அதுல மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு சமூக பின்னடைவு, கல்வி பின்னடைவுக்கு அடிப்படையிலான இடஒதுக்கீடோ கல்வி உதவித்தொகையோ கிடையாது என்று அந்த ஆவணம் சொல்கிறது. கிடையாது. ஹிந்து 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 என்று ஹிந்து ஆதி திராவிடன் சொன்னாதானே எஸ்சி. இந்து மீனவர் சொன்னாதானே எம்பிசி. அப்ப அந்த இந்து பிற்படுத்தப்பட்டவனா இருக்கிறான், அந்த இந்து பட்டியலினத்தவனா இருக்கிறான். அந்த பிற்படுத்தப்பட்டவனுக்கு கிடைக்கக்கூடிய உரிமையை பறிக்கின்றாயே, இதுதான் உன் கொள்கையா? இதை நீ கல்வியின் மூலமா இது கொண்டு வர்ற. கல்வியின் மூலமாக உங்களால் உங்கள் பிள்ளைகளால் படிக்க முடியாது. நீங்கள் தலைமுறை தலைமுறையாக அடிமை தொழில் செய்வதற்காக மட்டுமே பிறந்தவர்கள் என்ற கருத்தை உருவாக்கிவிட்டால் என்றைக்குமே இவர்கள் விதி மீது பழி போட்டு காத்திருப்பார்கள். நம்மை எதிர்த்து கேட்க மாட்டாங்க. இதுதான் இதில் அடங்கி இருக்கக்கூடிய சூழ்ச்சி. கடைசியாக என்ன சொல்ல வர்றாங்க கேட்டா, உயர்கல்வியில இனி அரசு ஒரு புதிய கல்லூரியை கூட திறப்பதற்கு ஒரு நயா பைசா செலவு செய்யாதான். ஒரு நயா பைசா. பிட்டி தியாகராய செட்டி தன் சொந்த இடத்தை கொடுத்தார். அதுதான் இன்னைக்கு தியாகராய கல்லூரி வண்ணாரப்பேட்டையில் இருக்கு. கர்ம வீரர் காமராஜர் பள்ளிக்கூடத்தை மட்டுமல்ல, செங்கல்பட்டுல, தஞ்சாவூர்ல, கோயம்புத்தூர்ல இன்னும் மருத்துவ கல்லூரிகளை திறந்து காட்டினார். அரசு மருத்துவ கல்லூரிகளை. துட்டே இல்லைன்னு சொல்ற நேரத்தில் நீ என்ன சொல்ற? அரசு ஒரு நயா பைசா கூட செலவு செய்யாதான். இது எதற்கு எதிரானது? இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. ஏனென்றால் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பிரிவு 41 என்ன சொல்லுதுன்னா, அரசுடைய பொருளாதாரம் கூட 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 அரசு தான் உயர்கல்வியை கொடுக்கணும்னு சொல்லுது. இதோடு இணைத்த அடுத்த வார்த்தை என்னன்னு கேட்டா, அதோடு நான் முடிக்கின்றேன். இருக்கக்கூடிய உயர்கல்வி நிறுவனங்கள், இருக்கக்கூடிய அரசு நிறுவனங்கள் இனி அவர்களுக்கான நிதியை அவர்களே உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று. நம்ம தியாகராய காலேஜுக்கு போனா எவ்வளவு ஃபீஸ் யோசிச்சு பாருங்க. 1000, 2000, 3000, 5000, அதை தாண்டி தியாகராய காலேஜில் ஃபீஸ் இருக்கா? அம்பேத்கர் கல்லூரி வியாசர்பாடியில் இருக்கு, எவ்வளவு ஃபீஸ் யோசிச்சு பாருங்க. பிராட்வேல இருக்கக்கூடிய பாரதி கல்லூரி, கலைக்கல்லூரி, எவ்வளவு ஃபீஸ் யோசிச்சு பாருங்க. அப்படியே எதிராக போனீங்கன்னா ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ். இந்த ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ்ல நம்ம வீட்டு புள்ள முதல் மார்க் வாங்கி நம்ம புள்ள அந்த கல்லூரிக்கு போயிருச்சுன்னா, அப்பாடா நிம்மதி, நம்ம சமூகத்துல ஒரு டாக்டர் அப்படின்னு ஒரு பெருமைப்படுவோம். உழைக்கின்ற மக்களுடைய பிள்ளைகள் தன் பிள்ளை டாக்டர் ஆச்சுன்னா, எனக்கு பங்களா வாங்கி கொடுக்கணும் எந்த அப்பாவும் எந்த ஆத்தாவும் சொல்லி என் காதால கேட்டதே கிடையாது. என் புள்ள டாக்டர் ஆயிட்டா இந்த ஊருக்கே நோய் வராது, இப்படித்தான் உழைக்கிற மக்கள் சொல்லி இருக்கிறாங்க. அப்படி ஸ்டான்லி மருத்துவ கல்லூரிக்கு நம்ம புள்ள போச்சுன்னு சொன்னா, கவர்மெண்ட் ஃபீஸ் வெறும் 23,000 ரூபாய். 23,000 ரூபாய். மோடி அவர்கள் என்ன சொல்றாங்க? இனிமேல் அரசு நிதி கொடுக்காதான், பாஜக கொடுக்காதான், RSS வழிகாட்டக்கூடிய இந்த அரசு, மத்திய அரசு கொடுக்காதான். ஏன் கொடுக்காதான்? துட்டு இல்லையா? அப்ப துட்டுக்கு என்ன செய்வது? துட்டுக்கு நீங்க ஃபீஸை ஏத்திக்கோங்கன்னு சொல்றாங்க. ஃபீஸை ஏத்திக்கோங்க. ஃபீஸை ஏத்திக்கோங்கன்னா என்ன அர்த்தம்? ஃபீஸை ஏத்துறதுன்னா என்ன? ஐஐடில 2 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது திரு மோடி அவர்கள் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி
ஐஐடியோட ஃபீஸ் வெறும் 50,000 ரூபாய். திரு மோடி அவர்கள் 2 ஆண்டு கால ஆட்சியில் இருந்த மகிழ்ச்சியை எப்படி வெளிப்படுத்தினார் கேட்டா, ஐஐடி ஃபீஸ சும்மா 50,000 2 லட்சம் ஆக்கிட்டார். வெறும் 2 லட்சம் வருஷத்துக்கு. அப்படின்னா 4 வருஷத்துக்கு 8 லட்சம் ரூபாய். இப்ப மோடி என்ன சொல்றாருன்னா, கட்டிவாக்கத்தில் இருந்துகிட்டு, எண்ணூர்ல இருந்துகிட்டு, குடிசையில இருந்துகிட்டு, நீ எல்லாம் எம்பிபிஎஸ்ஆ பாத்துறேன்ற. எப்படி பார்க்க போறாரா? இந்த 23,000 ரூபாய் ஃபீஸ 3 லட்சமா உயர்த்த போறார். அப்படி 3 லட்சமா உயர்த்தினா 5 வருஷத்துக்கு 15 லட்சம் ரூபாய். அதோட நிக்காம எம்பிபிஎஸ் பாஸ் பண்ணவங்களுக்கு எக்ஸிட் எக்ஸாம் 1 வருஷம். அப்ப ஹவுஸ் சர்ஜனுக்கு அதுக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய். எக்ஸிட் எக்ஸாம் ட்ரைனிங்க்கு லட்சம் ரூபாய். இப்படி பல லட்சம் ரூபாய் கட்டிதான் என் புள்ள டாக்டர் ஆகணும்னு சொன்னா, முதல்ல என் பிள்ளைக்கு டாக்டர் கனவு வருமா அல்லது எனக்கு தான் டாக்டர் கனவு வருமா? கஷ்டப்பட்டு என் புள்ள லா காலேஜுக்கு போய் படிச்சா சிங்காரவேலர் மாதிரி எங்க ஊர்ல ஒரு சிங்காரவேலர் உருவாக மாட்டாரா, ஒரு அம்பேத்கர் உருவாக மாட்டாரான்ற கனவு இருந்தா அங்க போனா 5,000 ரூபாய்க்குள்ள விஷயத்தை முடிச்சிடலாம் இன்னைக்கு தேதியில. ஆனா மோடி என்ன சொல்றாரு, இந்த 5,000த்துல இந்த பச்சனை பண்றதுலாம் வேண்டாம், உன் புள்ள படிக்கிறதுக்கு நீதான செலவு பண்ணணும், நீதான புள்ளைய பெத்தேன்றாரு. நீங்க தான் புள்ளைய உங்க புள்ளைய பெத்தீங்கன்றது மோடி தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நீங்க பெத்த புள்ளைக்கு நீங்க தான் செலவு பண்ணணுமா? உலகத்துல வேற எந்த நாட்டிலும் இது சொல்லவே இல்லை. எல்லா நாட்டிலையும் அப்பா அம்மா தான் புள்ளைய பெத்துக்கிறாங்க. புள்ளைய பெத்துக்கிட்ட அடுத்த நொடியிலிருந்து வெளிநாட்டில் இருக்கிற அரசு, அது இங்கிலாந்து இவர் போறாரு, பல நாட்டுக்கு போயிட்டு இருக்கிறார். ஜப்பானுக்கு போனார். கடைசியா ஜோக்கெல்லாம் அடிச்சுட்டு வந்தார். இந்த ஊர்ல 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு திண்டாடுறத பத்தி ஜப்பான்ல ஜோக் அடிச்சுட்டு வந்தார். அந்த விகடன் வந்து பதிவு பண்ணிருக்கு, ஜூனியர் விகடன் இன்னைக்கு. சரியா? பல நாட்டுக்கு போறீங்களே, அந்த நாட்டெல்லாம் குழந்தை பிறந்த அடுத்த நொடி அந்த குழந்தை சமூகத்தின் சொத்து, அந்த குழந்தைக்கான பராமரிப்பு, அந்த குழந்தைக்கான கல்வி அந்தந்த அரசு ஏற்கிறது. சரியா? நம்ம ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்கிறோம், கல்வி சுற்றுலா அனுப்பணும்னு வச்சுக்கோங்க, எப்படியோ உண்டிய கிண்டிய அப்படி இப்படி கடவி கிடவி ஏதோ துட்டை கொடுத்து போயிட்டு வா அப்படின்னா, இந்த புள்ள அதிகப்படியா எங்க போயிடும்? மகாபலிபுரம் போகும். இல்லையா? அதிகம் மிஞ்சி போனா கோட்டூர்புரத்தில் இருக்கிற இந்த பிளானிட்டோரியத்துக்கு போகும். போயிட்டு வந்த உடனே அந்த புள்ள கிட்ட கேட்போம், பிளானிட்டோரியத்துல என்னெல்லாம் பார்த்தோமா, என்னெல்லாம் கத்துக்கிட்டோமா அப்படின்னு. அந்த புள்ள ஒண்ணுமே சொல்லலைன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஏய், இவ்வளவு தூரம் போய் சுத்தி இருக்கிற, ஒண்ணுமே கத்துக்காம வந்தியான்னு. இல்லையா? நாம அதையே திரு மோடி கேட்டப்பா, இத்தனை நாட்டை சுற்றி வர்றீங்களே, ஒண்ணுமே கத்துக்காம வந்தீங்க. ஜப்பான்ல எப்படி கல்வி கொடுக்கிறான், பின்லாந்துல எப்படி கட்டி கொடுக்கிறான்? பின்லாந்துல போய் பேசுங்க பார்க்கலாம். இங்கிலீஷ் தான் அறிவுடைய ஒரே மொழி, சொல்லுங்க பார்க்கலாம். ஒண்ணுமே கத்துக்காம வந்துட்டு இருக்கிறாரு. அப்படி ஒரு ஃபெயிலா பாஸா எனக்கு புரியல. நம்ம புள்ள எக்ஸாமினேஷன்ல போயிட்டு பாஸ் வாங்கல ஃபெயில்ன்றோம். ஜப்பானுக்கு போறாரு, ஒண்ணும் கத்துக்க மாட்டேன்றாரு, அங்க போய் ஜோக் அடிச்சுட்டு வர்றாரு. இங்கிலாந்துக்கு போறாரு, ஒண்ணும் கத்துக்க மாட்டேன்றாரு, அப்படியே வர்றாரு. சரியா? ஒண்ணுமே கத்துக்காதவரை எத்தனை நாளைக்கு பிரதமரா வச்சிருக்கிறது எனக்கு புரியல. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? புள்ள கத்துக்கலன்னா அதுக்கு ரெமிடியல் மெஷர், அதுக்கு வேற தொழில், அது கல்வி தொழில் அல்ல. எந்த ஒரு நியாயம்? எந்த ஒரு நியாயம்? எனவே நண்பர்களே, கடைசி ஆயுதம், மோடியின் ஆயுதம் என்னன்னு கேட்டா, 5 நிமிஷம் எடுத்துக்கலாம். கடைசியாக மோடியினுடைய ஆயுதம் என்னன்னு கேட்டா, சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் சொத்துன்னு சொன்னல, எது? சென்னை பல்கலைக்கழக மெரினா வளாகம். அந்த சிந்தனை சிற்பி சிங்காரவேலருடைய சொத்தான சென்னை பல்கலைக்கழகம் அரசு பல்கலைக்கழகம். சரியா? அங்க போய் ஆய்வு செய்வதற்கு ஒரு மாணவன் பதிவு செய்த 5,000 ரூபாய் PhD. அங்க வந்து கை வைக்கிறார். சிங்காரவேலர் படிப்பகம் கல்வியை பற்றி தெருவிலே எண்ணூர்ல ஏன் இந்த கூட்டத்தை போட்டிருக்குன்னு சொன்னா, என் பாட்ட சிங்காரவேலர், என் பாட்ட உருவாக்கின பல்கலைக்கழகம், என் பாட்டன் உருவாக்கின பல்கலைக்கழகத்திற்கு சமாதி கட்டுவதற்கு மோடி அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். என் மக்கள்
இந்த கூட்டம், இந்த இடத்துல இந்த கூட்டம். என்ன சொல்ல வராதுன்னு கேட்டா, வேர்ல்டு கிளாஸ் இன்ஸ்டிடியூட்டா, வேர்ல்டு கிளாஸ் இன்ஸ்டிடியூட். மரியாதைக்குரிய முன்னாள் துணைவேந்தர் அனந்த கிருஷ்ணனிடம் இங்கிலீஷ் இந்து ஆங்கில பத்திரிகையினுடைய அந்த நிருபர் கேட்கிறார், ஐயா வேர்ல்டு கிளாஸ் இன்ஸ்டிடியூட் தொடங்க போறாங்களாமே, உங்கள் கருத்து என்னன்னு. அப்படி எல்லாம் ஒரு இன்ஸ்டிடியூட் தொடங்கிட முடியாது, அப்படி தொடங்குறதாலே ஒரு இன்ஸ்டிடியூட் வேர்ல்டு கிளாஸ் இன்ஸ்டிடியூட் ஆயிடவும் முடியாதுன்ற. கான்பூர் ஐஐடியினுடைய டைரக்டர் இருந்தவர், தமிழ்நாடு அரசுடைய உயர்கல்வி மன்றத்திற்கு தலைவராக இருந்தவர், அண்ணா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்தவர், பல பொறுப்புகள் இருந்தவர். பல பொறுப்புகள் இருந்த அனந்த கிருஷ்ணன் சொல்றாரு, வேர்ல்டு கிளாஸ் பேர் வச்சா மட்டுமே அந்த இன்ஸ்டிடியூட் வேர்ல்டு கிளாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப எதுக்கு இந்த வேர்ல்டு கிளாஸ்? இருக்கின்ற அரசு கல்லூரிகள் 10 கல்லூரியை தேர்ந்தெடுப்பாங்களாம், தனியார் கல்லூரிகளை 10 கல்லூரிகளை தேர்ந்தெடுப்பாங்களாம். அந்த கல்லூரிகளை உலக தர கல்வி நிறுவனங்களாக அறிவிப்பார்களாம். அப்படி அறிவித்தால் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, அப்படி அறிவித்தவுடன் அந்த கல்லூரிகள் இன்று இருக்கக்கூடிய அனைத்து விதிகள் சட்டங்களிலிருந்து விலக்கப்படும். யூஜிசி, ஏஐசிசிடி எல்லா ஆக்டில் இருந்தும் ஃபீ டிட்டர்மினேஷன், கல்வி கட்டணத்தை தீர்மானித்து உள்ளிட்ட எந்த சட்டமும் இந்த கல்லூரிகளுக்கு பொருந்தாது. அப்புறம் இந்த கல்லூரிகள் தகுதியின் அடிப்படையில் மட்டும்தான் மாணவர்களை சேர்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் 9 ஆண்டுகள் முதலமைச்சராக ஆட்சி செய்தவர் கர்மவீரர் காமராசர். அவர் பேசிய பேச்சு ஒரு புத்தகமாக வெளிவந்திருக்கு. தகுதி திறமை மோசடின்னு பச்சை பச்சையா திட்டாரு காமராசர், பச்சை தமிழர். புத்தகத்தை வாங்கி படிச்சு பாருங்க, வெறும் 15 ரூபாய். பச்சை பச்சை காமராஜரா இப்படிலாம் பேசுவாரா? இது பெரியாரா காமராஜரா? எனக்கே சந்தேகம் வந்துருச்சு. அவ்வளவு பச்சையா திட்டுற, எவன் கிட்டதான் வந்து தகுதியை பத்தி பேசுறேன்ற. என் மக்கள் அறுவடை செய்கிறார்கள் நெல்ல, என் மக்கள் மண்ணை பதப்படுத்துகிறார்கள், என் மக்களால் வலையை வீச முடியும். எந்த வலையை எப்படி வீசினா எத்தனை மீன் வரும்னு வலையை வீசுறதுக்கு முன்னாடியே சொல்றவன் என் மக்கள். இந்த தகுதி எல்லாம் உனக்கு தகுதியா தெரியலையான்னு கேட்கிறேன். இதெல்லாம் தகுதியா உனக்கு தெரியலையா? எவன் கிட்டதான் வந்து தகுதியை பத்தி பேசுற என்று காமராஜர் கேட்கிறார். தகுதி என்றும் திறமை என்றும் ஒரு மோசடி நடக்கிறதுன்னு சொல்ற. இந்த வேர்ல்டு கிளாஸ் இன்ஸ்டிடியூட்டுக்கு தகுதி தான் அடிப்படையா. இந்த தகுதியின் அடிப்படையில் சேர்க்கை நடக்குமா? ரிசர்வேஷன் பார்லிமெண்ட் சட்டத்தின்படி நடக்குமா? பார்லிமெண்ட் சட்டத்தின்படி ரிசர்வேஷன் என்ன அர்த்தம்? 49.5% ரிசர்வேஷன் அர்த்தம். 50.5% ரிசர்வேஷன் கிடையாது, ஓபன் கேட்டகரி அர்த்தம். பார்லிமெண்ட் சட்டத்தின்படி என்ன அர்த்தம்? பிசி, எம்பிசி, பிசி முஸ்லிம் யாரா இருந்தாலும் இவங்க ஓபிசி நான் கிரீமி லேயரா மாறினா மட்டும்தான் இடஒதுக்கீடு. மொத்த குடும்ப வருமானம், அம்மா அப்பா வாடகை எல்லாம் சேர்த்து 10 லட்சத்தை தாண்டிட்டா இவங்க எதுல வர மாட்டாங்க, ரிசர்வ்டு கேட்டகரியில வரவே மாட்டாங்க. தமிழ்நாட்டில் அந்த நிலைமை கிடையாது. தமிழ்நாட்டில் பிசினா பிசி கோட்டா, எம்பிசினா எம்பிசி கோட்டா. அதுல போய் பிள்ளைய கொண்டு போய் சேர்க்க முடியும். என் பிள்ளைக்கு இந்த இடத்துல சீட் இருக்கு தெரிஞ்சு சண்டை போட முடியும். ஆனா உலக தர நிறுவனமாக மாறி போனா அந்த பிசி எம்பிசி எல்லாம் காலி. 69% இடஒதுக்கீட்டை நாங்கள் நிறைவேற்றினோம் சொல்றமே, அந்த சட்டம் செல்லா காசு, தமிழ்நாட்டில் செல்லா காசு. சென்னை பல்கலைக்கழகம் உலக தர நிறுவனமாக அறிவிக்கப்பட்டால் அந்த சென்னை பல்கலைக்கழகத்தில் என்ன நடக்கும்? அந்த சென்னை பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் பிசி எம்பி எந்த மீன்பிடி சமூகத்திலிருந்து வந்த சிங்காரவேலர், எந்த மீன்பிடி சமூகத்தை சார்ந்த மக்கள் எல்லாம் பிஹெச்டி வாங்கணும்னு கனவு கண்டாரோ அந்த மீன்பிடி சமூகத்தை சார்ந்தவன், நான் மீன்பிடி சமூகத்தை சார்ந்தவன் என்ற உரிமையோடு, அந்த பாட்டாளி வர்க்க உரிமையோடு அந்த கல்லூரிக்குள் நுழைகின்ற வாய்ப்பை இழக்க செய்வதுதான் வேர்ல்டு கிளாஸ் இன்ஸ்டிடியூட்.
ஃபீஸ் அவன் தீர்மானிப்பான், எவ்வளவு வேணாலும் தீர்மானிப்பான். சேர்ந்த பிறகு பிள்ளைக்கு பொருளாதார நிலை கஷ்டமா இருந்தால்தான், பொருளாதார நிலைதான், அது பிராமண சமூகமா இருந்தாலும் சரி, பட்டியலினமாக இருந்தாலும் சரி, அது பிசி எம்பிசி யாரா இருந்தாலும் சரி, பொருளாதார நிலையில பின்தங்கி இருந்தா அந்த கல்லூரியோ பல்கலைக்கழகமோ ஸ்காலர்ஷிப் ஆர் லோன், ஆர் கூட கிடையாது, ஸ்காலர்ஷிப் பப்ளிக் லோன். என்ன ஸ்காலர்ஷிப்பும் கொடுக்கலாம், லோனும். அப்ப ஸ்காலர்ஷிப்பா லோனா கவுண்டமணி செஞ்சு கடைக்கு தான் போகணும். ஒரு வாரத்துல எங்கிட்ட இருக்கு, இன்னொரு வாரத்துல எங்க ஸ்காலர்ஷிப்னு சொன்னீங்களே, எந்த ஸ்காலர்ஷிப் இல்லையே, பக்கத்துல ஒரு ஆப்ளிக் பாரு, இல்லையே பக்கத்துல ஒரு ஆப்ளிக் பாரு, அதுக்கு பக்கத்துல லோன் இருக்கு பாரு, ஸ்காலர்ஷிப் லோன். அப்ப ஸ்காலர்ஷிப்பா லோனா, அதான் லோன். இல்லையே ஸ்காலர்ஷிப் இருக்கு, இல்லையே ஸ்காலர்ஷிப் லோன், அதான் லோன். புரிஞ்சிருச்சா? எந்த ஊர்ல நம்ம பிள்ளைங்க உயர்கல்வி படிக்க முடியும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எனவே உலக தர நிறுவனம் என்பது எந்த உலக தரத்தை, இப்ப பகத்சிங் உலக தரம் மிக்க ஒரு ஆய்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிறார். ஒரு மீன்பிடி தொழிலாளி சமூகத்தை சேர்ந்த ஒரு ஆய்வாளர் என்று நான் பெருமைப்படுகிறேன். இவருடைய ஆய்வு நாளைக்கு லண்டன் பல்கலைக்கழகத்தில் ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டால் இந்த பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி பெருமையடையும். பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டிய நீங்க வேர்ல்ட் கிளாஸ் அனௌன்ஸ் பண்ணா பெருமை அடைந்துருமா? யாரிடம் எந்த பொய்யை பேசுகிறாய், யாரிடம் உன் பித்தலாட்டம் சிங்காரவேலர் பிறந்த இந்த பூமியிலே, அயோத்திதாசர் பிறந்த இந்த பூமியிலே, தந்தை பெரியார் பிறந்த இந்த பூமியிலே, அண்ணல் அம்பேத்கர் பிறந்த பூமியிலே செல்லாது. அதை நாங்கள் நிச்சயமாக தமிழ் பொடி ஆக்குவோம். சமூக நீதிக்காகவும் சமத்துவத்திற்காகவும் சிங்காரவேலர் படிப்பகம் என்றுமே முன்னணிப்படையாக நிற்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.